சேலம் ஏற்காடு தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக நடந்தது. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் ஓட்டளித்தனர். ஏற்காடு தொகுதியைச் சேர்ந்த அதிமுக எம்எல்ஏ பெருமாள் மறைவை தொடர்ந்து இத்தொகுதியில் புதனன்று இடைத்தேர்தல் நடந்தது. ஓட்டுப்பதிவு துவங்கியதிலிருந்தே காலை 8 மணி முதல் வாக்காளர்கள் ஆர்வமுடன் ஓட்டளித்தனர். ஓட்டுப்பதிவு நடக்கும் 290 மையங்களும் பதற்றமானவை என்பதால் அனைத்து மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டது. அதிமுக வேட்பாளர் சரோஜா அவருடைய சொந்த ஊரான பாப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மையத்தில் ஓட்டளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது கணவர் பெருமாள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்வேன் என்றும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் கூறினார். அனைவருக்கும் நான் அவங்களோட ஒருத்தா இருந்து அவரை விட்டு சென்ற பணியை நான் தொடர்ந்து செய்வேன். திமுக வேட்பாளர் மாறன் பூவனூர் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் ஓட்டளித்தார். குறைந்தது 25,000 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறும் என்று மாறன் நம்பிக்கை தெரிவித்தார். 11th கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. நாங்கள் 12th கேம்பெயினிங் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். டோர் டு டோர் கேம்பெயினிங் பண்ணிட்டு இருக்கோம். வீடு வீடா போய் பண்ணோம். அதுக்கு அடிஷனலாக பூஸ்ட் அப் பண்றதுக்கு தளபதியார் 4 days எங்க கூட இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அதனால மக்கள்கிட்ட நல்லா எழுச்சி இருந்துச்சு. தளபதியார் சொன்ன மாதிரி 25,000 ஓட் டிஃபரன்ஸ்ல நாங்கள் கண்டிப்பா வின் பண்ணுவோம். இதனிடையே புதிதாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்பட்ட இளைஞர்களும் ஆர்வமுடன் வந்து ஓட்டு போட்டனர். முதன்முறையாக ஓட்டு போட்டு ஜனநாயக கடமையை நிறைவேற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக கல்லூரி மாணவிகள் தெரிவித்தனர். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட வரோம். எங்க ஜனநாயக கடமை ஆற்றுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி எல்லாருமே வந்து ஓட்டு போடணும், அதே ஜனநாயகம் இதுவுமே வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஓட்டுப்பதிவு நடக்கும் 269 மையங்களில் வெப் கேமராக்கள் மூலம் தேர்தல் பணி கண்காணிக்கப்பட்டு அதன் காட்சிகள் கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையின் மூலம் அரசியல் கட்சியினர் பார்ப்பதற்காக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதேபோல் சென்னை தலைமைச் செயலகத்திலும் ஏற்காடு இடைத்தேர்தல் ஓட்டுப்பதிவை வெப் கேமரா மூலம் பார்க்க வசதி செய்யப்பட்டிருந்தது. அதை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் நேரில் பார்வையிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.